மொழியில் ஃபஅல என்பதாக இறந்த கால வினைச்சொல் வந்தால் அதனுடைய முதாரி நிகழ்கால எதிர்கால வினைச்சொல் யஃப்இலு என்பதாக வரும். சில வினைச்சொற்கள் அவ்வாறு வரும். ஃபஅல என்று வந்தால் யஃப்இலு. அதற்கு உதாரணமாக இங்கு இவற்றை நாம் காண முடியும். ஃபஅல யஃப்இலு, ضرب يضرب. ضرب என்றால் அடித்தான். يضرب. فعل يفعل ضرب يضرب. جلس உட்கார்ந்தான். جلس يجلس. فعل يفعل. غرس நட்டினான். غرس يغرس. فعل يفعل. كنز சேமித்தான். كنز يكنز. فعل يفعل. سرق திருடினான். سرق يسرق. فعل يفعل. ظلم அநியாயம் செய்தான். ظلم يظلم. فعل يفعل. نزل இறங்கினான். نزل ينزل. فعل يفعل. جلب இழுத்தான். جلب يجلب. يجلب என்றால் இழுப்பான் என்பது பொருள், அல்லது இழுக்கிறான். ஜலப யஜ்லிபு. ஃபஅல யஃபிலு. ஹமல யஹ்மிலு. ஹமல சுமந்தான். ஹமல யஹ்மிலு. ஃபஅல யஃபிலு. கஸர உடைத்தான். கஸர யக்ஸிரு. ஃபஅல யஃபிலு. ஹஃபர தோண்டினான். ஹஃபர யஹ்ஃபிரு. ஃபஅல யஃபிலு. ஸபர பொறுமையாக இருந்தான். ஸபர யஸ்பிரு. ஃபஅல யஃபிலு. இவ்வாறு சில வினைச்சொற்கள் வருவதை காண முடியும். அரபு மொழியில் நீங்கள் அகராதியில் அல்லது பாவனையில் நீங்கள் அதிகமாக இது போன்ற வினைச்சொற்களை காண்பீர்கள். அவற்றையும் நீங்கள் அந்த வடிவங்களில் மனனமிட்டுக் கொள்ள வேண்டும்.